வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை சம்பந்தமா. அதாவது ஒருவருக்கு வேலை அப்படின்னு பார்க்கும்போது கிடைக்குதா கிடைக்கலையா, அவர்களுடைய வேலை சம்பந்தமான வரக்கூடிய இன்கம் அப்படின்றது எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி போயிட்டு இருக்குது இப்படின்றத நம்ம ஜாதக ரீதியாகவே நம்ம பார்த்து தான் நம்பர்களை நம்ம தேர்வு செய்யணும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது ஒரு ஃபோன் நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு 5 விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம். இந்த 5 விஷயங்களும் நன்றாக இருந்து அதன் பிறகு நம்ம டோட்டலையும் சரி பார்த்து தான் நம்பர்களை நம்ம தேர்வு செய்ய வேண்டும். இப்படி நம்ம நம்பர்களை எடுத்து தேர்வு செய்த எண்களை நாம் சரியாக முதல்ல பயன்படுத்த. இப்போ நம்பரை நம்ம வாங்குறோம் அப்படின்னாக்கும் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்பர்களை நம்ம எடுத்து அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அந்த நம்பர் வேலை செய்யும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அந்த வேலை சம்பந்தமான இடங்கள்ல இருக்கக்கூடிய எண்களை நாம் முதல்ல பார்க்கணும். அப்ப வேலை சம்பந்தப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும், அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதல்ல நம்ம ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து அதன் பிறகு அவர்களுக்கு அந்த இடத்துல எந்த எண்களை இவர்களுக்கு போட்டு கொடுத்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும், இது அனுபவ ரீதியாகவே சில விஷயங்களை செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொன்றுமே அனுபவ ரீதியாக நம்ம எடுத்துதான் எல்லாத்துக்குமே நம்பர் நம்ம கொடுக்கணும். ஒருத்தருக்கு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதாவது அவர் படித்து முடிச்சு 6 வருட காலமாக அவருக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவில்லை. அவரும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ வேலை அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய ஃபோன் நம்பரில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற ஒரு நம்பர் அங்கே உள்ளே இருந்திருக்கு. அதாவது இது பழைய எண். 27 அப்படின்ற நம்பர் அவருடைய அந்த இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் இந்த 27 அப்படின்ற நம்பர் உள்ளே இருந்ததால அவருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் அங்கே தடைபட்டு கொண்டே இருந்திருக்கிறது. அவர் அதாவது படித்து முடிச்சு 6 வருடங்கள் அவர் வேலையே கிடைக்கல. அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய ரிலேஷன் இந்த மாதிரி இருக்குது, இதை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் ஃபோன் பண்ணி கேட்கவுமே இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அவர் ஒன்றுமே புரியலை. ஃபோன் நம்பரை வச்சு இவ்வளவு தூரம் சொல்ல முடியுமா சார், என்ன சார் அப்படின்னு கேட்கவும் இந்த மாதிரிங்க அப்படியே செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம அவருக்கு சொன்ன உடனே அவர் அப்படிங்களா, சரி ஓகே, இதற்கு என்ன செஞ்சால் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்ற விஷயத்தையும் கேட்டார். அதே மாதிரி அவருடைய ஜாதகத்தை நீங்கள் போட்டு விடுங்க. போட்டு விட்ட பிறகு இதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இதற்கு உண்டான சொல்யூஷனுக்கு உண்டான நம்பர்கள் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம், சரியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன ஒரு மாதம் அவர் இதை கரெக்டாக இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். 1 முறை 2 முறை அவர் இந்த நம்பரை பயன்படுத்தி இந்த நம்பர்லேருந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார். இந்த நம்பர்லேருந்து பேச ஆரம்பித்த 2 அதாவது இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணியிருக்கிறார். 2 இன்டர்வியூவில் அட்டன் பண்ண முதல் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிறகு இன்னொரு இன்டர்வியூவும் வந்திருக்குது. அந்த இன்டர்வியூக்கும் அவர் போயிட்டு வந்திருக்கிறார். 2வது போன இன்டர்வியூ ஓகே ஆகி அவர் வேலைக்கு கூப்பிட்டாங்க. வேலைக்கு கூப்பிட்டு இவர் வேலைக்கு போன உடனே முதல் இன்டர்வியூ அட்டன் பண்ண அவங்களும் இவரை கூப்பிடுறாங்க வேலைக்கு. சார் இந்த மாதிரி வேலைக்கு வாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சார் இந்த மாதிரி நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல. அப்போ இந்த எண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை அந்த எடுத்துரைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆய்வு செய்து அது அவருக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களை நம்ம எடுத்து அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். அதாவது தொழில் வேலை சம்பந்தமான இடங்களை நம்ம ஆக்டிவேட் செய்ய வைக்கணும். அப்படி நம்ம ஆக்டிவேட் செய்யக்கூடிய அந்த நம்பர் அவர்களும் அதை பயன்படுத்த வேண்டும்.
ஏதோ சார் கொடுக்குறாரு நம்பர், நம்ம வாங்கி அதை வட்டியை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடாது. நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய எண்களை அவர்கள் வாங்கி அதை சரியான டைம், அதாவது இதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதை சரியாக நம்ம பயன்படுத்தி அதன் பிறகு நம்ம வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டும். இப்போ அந்த புது நம்பரை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும், யாராக இருந்தாலுமே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் எதுவுமே செய்ய முடியும். பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது மிக பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போய் அதன் ரீதியான சில மாற்றங்களை நாம் எடுத்து பார்த்து அதை பயன்படுத்த வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாக்கும் யாருக்குமே தெரியாம ஒரு விஷயத்தை செஞ்சிடறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு, முற்றிலும் தவறு. பிரபஞ்சத்துக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை நாம் செய்யும் போது நல்ல விஷயமாக இருந்தால் மட்டுமே அது நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் அது நன்றாக அமையும். இன்றைய கால சூழ்நிலை எல்லாருமே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நம்மளுடைய பாட்டன் பூட்டன் செய்த கர்மாக்களை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுறோம், சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுமாகவும் கெட்ட விஷயங்களாகவும் நம்மளுடைய சந்ததியினரை வந்து அங்க பாதிக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் உங்களுடைய பேரன் பேத்தி இந்த மாதிரி ஆட்கள் அவர்களும் பேசுவார்கள். அப்ப எதை செய்தாலும் உங்களுடைய மனதிற்கு, அதாவது உங்களுடைய மனதிற்கு அது தவறாக இல்லாமல் நல்லதை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய. அப்ப நல்ல விஷயங்களை நாம் இன்றைக்கு செய்தோமானால் நமக்கு நல்லது நடக்கலைன்றது முதல்ல நினைக்க வேண்டாம். சார் கெட்டது செய்யறாங்க ஆனா அவங்க நல்லா இருக்காங்க சார் அப்படின்னா ரொம்ப பேர் சொல்றாங்க. அது தவறு. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அவர்களுடைய சந்ததியினர் அங்க வந்து கஷ்டப்படும் போது அவர்களுடைய மனம் ரொம்பவே வேதனை. அதாவது தனக்கு ஒரு வழி வந்துச்சு அப்படின்னாக்கும் தாங்கிக் கொள்ளும். இதுவே நம்முடைய குழந்தைகளுக்கு வழி வந்துச்சு அப்படின்னாலும் தாங்க முடியாது. சரிங்களா? அது மாதிரி தான். அதனால நீங்க எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களாகவே எல்லோருமே செய்யணும். முடியல அப்படின்னா ஒதுங்கி போறது சிறப்பு. அடுத்தவங்களுக்கு எடுத்து அதன் மூலமாக நம்ம வந்து குளிர்காயணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செய்து நினைக்க வேண்டாம். அவர்களுடைய கர்மாவை அவங்க அனுபவிப்பார்கள். அப்ப இந்த ராஜ நிலையில நீங்க வந்து நம்பர்களை தேர்வு செய்து நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு விதி கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த ராஜ நிலைக்குள்ளேயே நம்ம வர முடியும். எல்லாருமே வீடியோ பார்ப்பாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. ஆனால் நம்மள்கிட்ட பேசி அதற்குண்டான சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவதற்கும் அவர்களுக்கு அங்கே விதி கொடுப்பனை வேலை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த நம்பர்களாகட்டும், எதுவாக கிரகங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே வேலை செய்யும். சரிங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு எண்களும் அந்த வந்து நம்மளுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமே. இந்த வீடியோக்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான பதிவுகளை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.